ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 டைமென்ஷனல் அரே பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து என்ஹென்ஸ்டு ஃபார் லூப் பார்த்துருப்போம். இப்போ 2 டைமென்ஷனல் அரே. சிங்கிள் டைமென்ஷனல் அரே எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ அப்படிங்கிற சீரியஸில் ஸ்டோர் ஆகும். ஃபஸ்ட்டு அரேனா என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தெரியாதவங்க அரே வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? இப்போ 2 டைமென்ஷனல் அரே நமக்கு எங்கே யூஸ் ஆகுதுன்னா எனக்கு ரோ அண்டு காலம் இந்த மாதிரி டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2 டைமென்ஷனல் அரே தான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ இதை எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க அப்படின்னா சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் சிங்கிள் டைமென்ஷனல் அரேனா இந்த மாதிரி நம்ம கொடுப்போம். 2 டைமென்ஷனல் அரேனா இது. தென் வேரியபிள் நேம் நியூ இன்ட் இங்கே என்ன எத்தனை ரோவோ 3 ரோ 3 காலம் சைஸை நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ரோ அண்டு காலத்துடைய சைஸை நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? அல்லது இன்னொரு வழியில் நீங்கள் எப்படி டிக்ளேர் பண்ணலாம்னா அதாவது டேரெக்டாக இன்ஸ்டேசஸ்லையும் பண்ணலாம். டேட்டா டைப் வேரியபிள் நேம் ஸோ ஃபஸ்ட்டு ரோக்குரிய வேல்யூ 2 4 6 ஓகே காமா அடுத்து 1 3 5 ஓகே தென் 0 1 3 5 இந்த இடத்துல காமா தேவையில்லை. மொத்தம் எனக்கு 3 ரோ 3 காலம். ஸோ இது வந்து ரோ 1ல், இது ரோ 2, இது ரோ 3, விச் மீன்ஸ் இதோடைய பொசிஷன் 0 0 0 1 0 2. அதே மாதிரி இங்கே இந்த ஒன்னுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா 1 0 1 1 1 2. தென் இங்கே பார்த்தீங்கன்னா 2 0 2 1 2 2. இந்த இடத்துல நம்ம 3,3 தான் நினைக்கிறோம். ஸோ இதுக்கு மீனிங் என்ன? 0th ரோவில் 0th காலம், இது 0th ரோவில் ஃபஸ்ட்டு காலம், இது 0th ரோவில் செகண்ட் காலம். ஃபார் எக்ஸாம்பிள் இதாக இருக்கு பாருங்கள். இது 0 0 0 1 0 2, இது 1 0 1 1 1 2, இது 2 0 2 1 2 2. ஓகேவா? ரியல் லைஃப்பில் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸு சினிமா சீட் அரேஞ்ச்மெண்ட்டு செஸ் போர்டு எக்ஸலில் இப்படி தான் இருக்கும். செல்லுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பாக்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம்? செல்லுன்னு சொல்லுவோம். பட் இது ரோ, தென் இது வந்து காலம். ஸோ டிக்ளரேஷன் சொல்லியாச்சு, சின்டெக்ஸும் சொல்லியாச்சு. இல்லைன்னா இந்த ஆங்கிள்லையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? வேல்யூஸ் அசைன் பண்ணலாம். எப்படி? இது வந்து 2 ரோ 3 காலம். இந்த ஆங்கிலையும் நீங்கள் வேல்யூஸ் அசைன் பண்ணலாம். எலிமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது, அதான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பொசிஷன் வச்சு தான் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா 0th ரோவில் 0th காலம் உடைய வேல்யூ பிரிண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் செகண்டு காலத்துடைய வேல்யூ பிரிண்ட் ஆகும். நமக்கு எல்லா வேல்யூமே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா இதுக்கு 2 ஃபார் லூப் தேவை, அதாவது நெஸ்டட் ஃபார் லூப் தேவை. ஸோ அது எப்படிங்கிறது வேணால் நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ணலாம். டூ டைமென்ஷனல் அரே தானே. ஸோ கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னு கூட பேர் வச்சுக்காச்சு. ஓகேவா? எனக்கு ஒரு மெயின் மெத்தட் வேணும். மெயின் மெத்தடு நான் கால் பண்ணியாச்சு. ஓகே, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ
இங்கே எனக்கு வந்து நான் அரேவை டிக்ளேர் பண்ணணும். ஸோ டிக்ளேர் பண்ணி இன்ஸ்லைஸ் பண்ணணுமா? அப்போ டிக்ளரேஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். டேட்டா டைப் தேவை எனக்கு இன்டீஜர், மறுபடியும் 2 டைமென்ஷனல் அரே கிரியேட் பண்ணியாச்சு. தென் இதுக்கு ஒரு நேம் வைக்கலாம் தானே. இப்போ நேம் வந்து என்ன பேர் வைக்கலாம்? சும்மா வேல்யூஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். வேல்யூஸ் நான் டேரெக்டாக இன்ஸ்லைஸ் பண்ணிடலேன். ஸோ ஃபஸ்ட்டு ரோக்குரிய வேல்யூஸ் 1 2 3 comma, then second ரோக்குரிய வேல்யூஸ் 4 5 6 7 8 9. ஸோ மொத்தம் 3 rows 3 columns நான் கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? டேரெக்டாக இன்ஸ்லைஸ் பண்ணும்போது நமக்கு இப்படி தான் இன்ஸ்லைஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா அடுத்த வேல்யூ எப்படி பண்ணுவேன்? உதாரணத்துக்கு இன்ட்டு வேல்யூஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நியூ இன்ட்டு 3 3. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். டிக்ளேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேல்யூஸ் 1 எனக்கு 0th பொசிஷனில், அதான் 0th காலம் 0th ரோவில் 2 அப்படிங்கிற வேல்யூ இன்ஸ்லைஸ் பண்ணுங்க. அப்படின்னு 1 by 1ஆகவும் சொல்லிட்டு வரலாம். ஓகேவா? ஸோ இது இப்போதைக்கு டைம் ஆகும். நீங்கள் வேணால் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எரர் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வேல்யூவாக எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னப்பா பண்ணலாம்? நீங்கள் அதோடைய பொசிஷனை வச்சு கால் பண்ணலாம். இப்போ வேல்யூஸ் ஜீரோ ஜீரோ. இப்போ ஃபஸ்ட்டு 1ன்னு பிரிண்ட் ஆகணும். செக் பண்ணி பார்ப்போமா? 1. ஓகே. சரி, ஒருவேளை இப்படி கால் பண்ணோம்னா பிரிண்ட் ஆகுமா? என்ன பிரிண்ட் ஆகும்? சம்திங் ஒரு ஹாஷ் கோடு வந்து பிரிண்ட் ஆகணும். டைரெக்டாக வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகாது. இது வந்து எப்படி சொல்கிறது? இந்த சிங்கிள் க்ளோஸ்டு ப்ராக்கெட் இருக்கா? இதேமாதிரி 2 ப்ராக்கெட் இருக்கனால இது வந்து அப்போ 2 டைமென்ஷனல் அரே. இந்த அட்டை வந்து செப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த வேல்யூஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படி தானே? ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏன்னா அரே வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ அரே ஆப்ஜெக்ட்னா அது வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ரெஃபரன்ஸை தான், இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் என்ன பண்ணியிருக்கோம்? ரெஃபரன்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த ரெஃபரன்ஸில் தான் இந்த நம்பர்ஸை டேரெக்டாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ரெஃபரன்ஸை நீங்கள் கால் பண்ணுறீங்க டேரெக்டாக. ஸோ அந்த ரெஃபரன்ஸை உங்களுக்கு ஹாஷ் கோடாக பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ என்னவா பிரிண்ட் பண்ணியிருக்கு? ஹாஷ் கோடாக பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஐ அப்படிங்கிறது டேட்டா டைப் இன்டீஜர். ஸோ நமக்கு எக்ஸாக்டாக வேல்யூ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0 இங்கே 1 அப்படின்னா இப்போ வந்து எனக்கு 0th ரோ ஃபஸ்ட்டு காலமில் வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகே. இதே எனக்கு எல்லா வேல்யூவும் ரீட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா ஃபார் இன்டீஜர் I equal to 0, then I less than, நமக்கு 3 ரோ இருந்துச்சு, ஸோ 3, then I plus plus. ஓகே. தென் எனக்கு ரோவை இப்போ என்ன பண்ணியாச்சு? ரீட் பண்ணுறதுக்கு செட்டப் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ரோ போனதுக்கப்புறம் எனக்கு ஒவ்வொரு காலமாக என்ன பண்ணணும்? ரிட்ரீட் பண்ணிட்டு வரலாம். இப்போ இன்டீஜர் ஜே வேணா, ஓகேவா? ஜே ஈக்குவல் டு 0, தென் ஜே லெஸ் தென் 3. ஏன்னா காலமும் 3 தானே. அடுத்து ஜே ப்ளஸ் ப்ளஸ். இங்கே எஸ்ஒய் எஸ்ஓவில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல நம் வேல்யூஸ் அப்படிங்கிற கால் பண்ணோம்னா, வேரியபிளை கால் பண்ணிட்டோம்னா ஐ அண்டு ஜே உள்ள பாஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து வேணும்னா இங்கே வந்து
ஓகே, இப்படியே இருக்கட்டும். இந்த 2 வேற 1 2 3. ஓகே, இந்த 2 வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற இதுக்கு பிரிண்ட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 ஒவ்வொரு நம்பரா என்ன பண்ணிடுச்சு, ரீபிரிண்ட் வந்துருச்சு. ஓகேவா? எனக்கு ஒரு ரோவா பார்க்கறதுக்கு வந்து ரோவா வேணும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல அவுட்டர் ஃபார் லூப்பில் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரேக் ஆகலையா? இந்த மாதிரி தான் வருதா? நெக்ஸ்ட் லைன் போகாமல் இது பண்ணியாச்சா? 1 2 3 தென் 4 5 6 7 8 9. இப்போ பிரிண்ட் அப்படிங்கிறது ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக. பிரிண்ட் எல்லுங்கிறது பிரிண்ட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு மீனிங். ஓகேவா? இந்த நம்ம ரெண்டு மெத்தடுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னொரு ரோவை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ இன்னொரு ரோவை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல எனக்கு 10 11 12 இந்த மாதிரி வேல்யூ ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணணும், இங்கே 4 அப்படிங்கிறத பாஸ் பண்ணணும். தென் இங்கேயும் 4 அப்படிங்கிறத பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஹார்ட் கோடராக கொடுத்துட்டே இருந்தோம்னா எவ்ரி டைம் ரோ அரேவோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா டிக்ரீஸ் ஆகும். மேனுவலாக தானாக என்ன பண்ணாது, இது பண்ணாது. அரேயை பொறுத்தவரையும் ஃபிக்ஸ்டு சைஸ் மெமரி. ஸோ அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே சிங்கிள் டைமென்ஷன் அரேல எப்படி லென்த் ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிற இது சொல்லியிருப்போம். என்னது லென்த் அப்படிங்கிற ஃபீல்டு இருந்திருக்கும். ஸோ இங்கேயும் அதே தான் யூஸ் பண்ணுறோம். நான் இப்போதைக்கு இது வேணாம், இதை நான் இது பண்ணிடுறேன், கமெண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லென்த்தை மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ரோ எத்தனை ரோ இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ் டாட் லென்த் அப்படின்னு சொல்கிறோம்னு வைங்க. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு இன்டிஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இது ரோ அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஓஎஸ்ஓவில் நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டரில் ரோ அப்படின்னு இந்த ரோவை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக போகலாம். ஏன்னா டைரெக்டாக எனக்கு ரோ இங்கே இது எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுது. அது அரே அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் பவுண்ட் எக்ஸப்ஷன் இண்டெக்ஸ் அவுட் 3. சரி, ஓகே, இது வந்து இங்கே பார்த்துக்கலாம். இது இந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கு. இண்டெக்ஸ், அதாவது அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷனா லென்த்தை வந்து தாண்டியாச்சுன்னு மீனிங். ஓகேவா? இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை. நமக்கு இங்கே மேலே இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ரோ 4னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு காலம் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா ரோ மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ காலம் சைஸ் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்டிஜர் காலம் அப்படின்னு வச்சுக்கிட்டு வேல்யூஸ் டாட் லென்த், சாரி, வேல்யூஸில் எனக்கு ஃபஸ்ட்டு ரோ, அதாவது 0th ரோவில், அதாவது இண்டெக்ஸ் வந்து இல்லைங்க, அதில் எனக்கு எவ்வளவு லென்த் வேணும், ஸோ எவ்வளவு லென்த் இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். இதை டேரெக்டாக கால் பண்ணணும். எஸ்ஒய் எஸ்ஓவில் காலம் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த காலமை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ நமக்கு ஐ திங்க் 3 காலம் வரணும். இந்த இடத்துல ஏன் அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் பவுண்ட் எக்ஸல் இருந்துச்சுன்னா நான் 4னு மாற்றிட்டேன். காலம் நம்மகிட்ட இருக்கிறது 3 காலம் தானே இருக்கு. ஸோ ரோ 4 காலம் வந்து 3. அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நீங்கள் இந்த ரோவை இங்கே பாஸ் பண்ணிடலாம். எந்த ரோவை? இந்த ரோவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை. அதே மாதிரி இந்த இடத்துல
காலம்னு நம்ம பாஸ் பண்ணலாம். பண்ணிட்டோம்னா எவ்ரி டைம் ரோவோட சைஸ் சேஞ்ச் ஆக அதை ரீட் பண்ணிடுமா? ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? இங்கே ஃபார் லூப்புக்கு பாஸ் பண்ணிடும். புரியுதா என்ன பண்ணியிருக்கோம்னு? இப்போ உங்களுக்கு அடுத்த டவுட் வரணும். ஒருவேளை காலமோட சைஸ் வந்து எவ்ரி ரோக்கும் சேமாக இருக்கிறதுனால என்ன இல்லை, பிரச்சனை இல்லை இல்லையா? எவ்ரி ரோக்கும் சேமாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இன்கேஸ் இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு 7 அப்படின்னு இருக்குன்னு வைங்க. அதை என்ன பண்ணுவீங்க? இப்போ செகண்ட் ரோல காலம் வந்து 4ன்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜாக்டு அரே அப்படின்னு சொல்லுவாங்க. பேசாம அதை தனியாகவே வீடியோவில் போட்டுருவோமா? ஓகே சரி, இதை வந்து தனியாக சரி ஓகே தனியாகவே நம்ம சொல்லிடலாம். ஜாக்டு அரேனா என்னென்னு இல்லைனா இருங்க இதே வீடியோவில் கண்டினியூ பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ லென்த்து கண்டுபிடிச்சாச்சு. சாரி, அந்த லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஃபர்தராக இன்னும் ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணோம்ல, அதான் என்கேன்ஸ்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணோம்ல, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இது டவுட் இருக்காது, கிளியராக இருக்கும் எப்படி இது பண்ணோம்னு. ஓகேவா? இந்த காலமோட வேல்யூ எப்போ நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 0th ரோவுடைய காலம்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கோம். பட் நமக்கு மேனுவலாக இந்த 4 ரோலையும் 3 காலம் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியறனால நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டேன். இதை ஓவர் கம் பண்ணலாம் எனக்கு அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன்னா ஐயோட வேல்யூ நான் பாஸ் பண்ணிடுறேன். சரி, விச் மீன்ஸ் இந்த இடத்துல சைஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா வேல்யூஸ், ஓகே டைரக்டாக நான் கால் பண்ணுறேன், வேல்யூஸ் டாட் லென்த் அப்படிங்கிறத நான் கால் பண்ணுறப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இண்டெக்ஸில் ஐயை நான் கால் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த 0 தானே வேல்யூ, இப்போ இந்த 0 வரும். அப்போ 0th ரோவுடைய லென்த்தை ரிட்டர்ன் பண்ணும். அடுத்த இட்ரேஷனுக்கு இது 1ன்னு மாறும். அப்போ இங்கே 1ன்னு வரும். 1உடைய வேல்யூ என்ன பண்ணும், அதாவது ரோ 1 ஃபர்ஸ்ட், ஓகேவா? அதாவது இங்கே நம்ம கால்குலேஷனுக்கு செகண்ட் ரோவுடைய வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த இடத்துல ஒரு 8 அப்படிங்கிற நம்பரை நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்பராக ரீட் பண்ணி கொடுத்துரும். இந்தா வந்துருச்சா? இங்கே 10, 11, 12 வந்திருக்கு. இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா 0th ரோ, அதாவது ஃபர்ஸ்ட் ரோவுடைய காலம் சைஸ் இல்லையா? பட் ரெண்டாவது ரோடைய காலம் சைஸ் எப்படி மாறும்? இப்போ எனக்கு ரெண்டாவது ரோ வேணும்னா எப்படி எடுப்பீங்க? இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு என்ன வேணும், செகண்ட் காலம், சாரி செகண்ட் ரோ, அப்போ 1 அப்படின்னு பாஸ் பண்ணிட்டு இது காலம் 1, இது செகண்ட் ரோவில் காலம் சைஸ் அப்படின்னு நம்ம வேணால் ரெஃபரன்ஸுக்கு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல காலம் 1 நம்ம கால் பண்ணுறோம். இப்போ அந்த இடத்துல எனக்கு வந்து 4ன்னு பிரிண்ட் ஆகும் இல்லையா? ஆனால் ஃபர்ஸ்ட் ரோ வந்து 3னா செகண்ட் ரோ வந்து 4, செகண்ட் ரோட காலம் சைஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம மேனுவலாக ஒவ்வொரு ரோக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி நம்ம உள்ள என்கோட் பண்ணுறதான் பெட்டர். அதோடைய இண்டெக்ஸை வச்சு நம்ம லென்த் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிண்டெக்ஸை நான் வந்து கமெண்ட் பண்ணிடலாமாப்பா? ஏன்னா எல்லாம் ஒரே டைமில் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்குறப்ப கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. ஸோ கமெண்ட் பண்ணுறதுக்கு மொத்தமாக நான் இந்த பாக்ஸை நான் வந்து அதாவது இந்த பிளாக் ஆஃப் கூட நான் பண்ணிட்டேன். ஓகே, வேறு ஏதாவது மிஸ் பண்ணிக்கலாம்? இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹென்ஸ்டு ஃபார் லூப் பற்றி பேசணும். என்ஹென்ஸ்டு ஃபார் லூப் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, ஏன்னா அது ஏற்கனவே அங்கே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்க முடியாது. வேல்யூஸ் என்ன பண்ணணும், எந்த அரேவை இட்ரேட் பண்ணணுமோ அந்த இதை கால் பண்ணியாச்சு. தென் இங்கே என்னுடைய ரெஃபரன்ஸ்க்கு ஒரு பேர் வைக்கணும். அப்போ வேல் அப்படின்னு வச்சுட்டேன், வேரியபிள் நேம். இது என்ன டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்.
தென் இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணணும், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. என்ன கம்பைல் டைமில் எரர் த்ரோ பண்ணுது, என்ன த்ரோ பண்ணுதுன்னா இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு 2 டைமென்ஷனல் அரே இல்லையா. அப்போ அந்த 2 டைமென்ஷனல் அரேக்குள்ள போனால் ஃபஸ்ட்டு ரோக்குள்ளே போகணும். அந்த ரோக்குள்ளே என்ன இருக்குது, காலம் இருக்குது. அப்போ இவனை நீ என்னன்னு டிக்ளேர் பண்ணலாம், சிங்கிள் டைமென்ஷனல் அரேன்னு டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா 2 டைமென்ஷன்ல இருந்து இப்போ இந்த வேல்யூ வேரியபிள் என்னவா மாறிச்சுன்னா சிங்கிள் டைமென்ஷனாக மாறிடுச்சு. தென் இவனுக்குள்ள என்கேன்ஸ்லேயே இப்போ நெஸ்டட் என்கேன்ஸ்டு. நெஸ்டட் என்கேன்ஸ் மீன்ஸ் இப்போ எந்த வேல்யூ நான் ஐட்ரேட் பண்ண போகிறேன், இந்த சிங்கிள் டைமென்ஷனல் வேல்யூ தான், அரேவை தான் நான் என்ன பண்ண போகிறேன், இட்ரேட் பண்ண போகிறேன். அப்போ வேல் அப்படின்னு சொல்லியாச்சு. எனக்கு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா v1 வச்சுக்கிட்டாச்சு. இப்போ என்ன டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் v1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் SOSOல இங்கேயும் அந்த நெக்ஸ்ட் லைனை தூக்கிடலாம். ஓகேவா, பிரிண்ட் ஆகுதா, 1 2 3 4 2 5 6 7 8. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆனால் இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆவீங்க. வேல்யூஸ் அப்படிங்கிறது 2 டைமென்ஷனல் அரே. இந்த 2 டைமென்ஷன்ல இருந்து எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுது டேட்டா டைப்னா சிங்கிள் டைமென்ஷனல் ப்ளஸ் என்ன டேட்டா டைப்போ அது. அப்புறம் இந்த சிங்கிள் டைமென்ஷன்ல இருந்து நான் இதை இது பண்ணுறேன். இப்போ இதுவரையும் உங்களுக்கு அதாவது நேற்று வீடியோ மீன்ஸ் இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதை தான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2 3 தடவை ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பாருங்கள். புரியலனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வேல்யூஸ் அப்படிங்கிறது 2 டைமென்ஷனல் அரே. அந்த 2 டைமென்ஷனல் அரேலேருந்து எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைமென்ஷனல் அரேவை ரிட்டர்ன் பண்ணுது, அதோடைய என்ன டேட்டா டைப்போ அதோட. ஸோ அதனால தான் நான் சிங்கிள் டைமென்ஷனல் அரேல இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். தென் அந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரே வேல்யூலேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக நான் என்ன பண்ணுறேன், இட்ரேட் பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் வரும்னா எப்படி டவுட் வரலாம், இப்போ ரோலை இப்போ இன்டிஜர்னாலே சேம் டேட்டா டைப் தான், சாரி அரேனாலே சேம் டேட்டா டைப் தான். இப்போ 2 டைமென்ஷன் அரே வந்ததுக்கப்புறம் நான் இந்த ரோலை வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர் வேல்யூ, நெக்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங்கு, அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு, இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அது எப்போ ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஸ்டோர் பண்ணலாம், அதாவது டேட்டா டைப் ஒன்று இருக்கிறப்ப. அந்த டேட்டா டைப் வரப்போ நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த மாதிரி ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம், அதுக்காக நான் ப்ரிமிட்டிவ் இப்போ ஸ்ட்ரிங் இருந்தால் ஸ்ட்ரிங்கு தான் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் இருக்கும், அதை வேணால் நான் அப்புறமா சொல்லுவோம். ஓகேவா, ஆப்ஜெக்டை தவிர்த்து ரிமைனிங்கில் என்ன டேட்டா டைப் இருந்தாலும் அந்த டேட்டா டைப்புக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன வேல்யூஸ் வேணுமோ அதை தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். இப்போ நேற்று வீடியோவில் தானே வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற, அதாவது போன ஃபார் ஈச் லூப்பில் தானே ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி நான் ஏதோ மாடிஃபை பண்ணி காட்டினேன் இல்லை, மாடிஃபை ஆகும் பட் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் என்கேன்ஸ்டு ஃபார் லூப் வந்து மாடிஃபை ஆகாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதை மாதிரி ஒரு யூசர் டிஃபைன்டு கிளாஸ்னா கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணணும்னா அந்த நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் பாஸ் பண்ணணும் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள. ஸோ இப்போதைக்கு ஷார்ட்கட்டாக நீ ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் நான் ப்ரிமிட்டிவ் ரெண்டு ஆகட்டும், ரெண்டுமே நீ என்ன டேட்டா டைப் இங்கே டிக்ளேர் பண்ணுறியோ அதுக்குரிய கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் தான் நீ பாஸ் பண்ணணும். இங்கே ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கும். ஓகேவா, இப்போ வேணும்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா சரத் குமார், அடுத்து என்ன பண்ணலாம், சரி ஏதோ ஒன்று சொல்லுங்கள், ஜாவா அப்படின்னு வைக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து HTML அப்படின்னு வைக்கலாம், லைக் தட். ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல 8.00 அப்படின்னு வைக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கிளாஸ் வரப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், மல்டிபிள் டேட்டா டைப்பை உள்ளே பாஸ் பண்ணலாம். அதர் தென் தட் வேறு ஏதாவது இருந்து, இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்குன்னு மாத்திரின்னு வைங்க, என்ன ஆகுதுன்னு இப்பயே பார்க்கலாம். இங்கே பாருங்க கம்பைல் டைம்லேயே எரர் த்ரோ பண்ணிடுச்சு, டைப் மிஸ்மேட்ச்னு. ஆப்ஜெக்ட் மட்டும்தான் எனி வேல்யூவை உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த இடத்துல நான் வந்து நல் அப்படின்னு கூட வைக்கிறேன். ஓகேவா, நல். ஸோ இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும்னா இங்கே இப்போ எரர் த்ரோ பண்ணியிருக்கும் நேரம்.
இப்போ இந்த இடத்துல நான் என்ன டேட்டா டைப் வைக்கணும்னா ஆப்ஜெக்ட்னு வைக்கணும். இப்போ இந்த இடத்துலையும் எனக்கு என்ன டேட்டா டைப் வைக்கணும்னா ஆப்ஜெக்ட்னு வைக்கணும். சரி, இப்போ ஆப்ஜெக்ட்னு வச்சாச்சு. v1னா வேல்யூ பிரிண்ட் ஆயிருமா பார்ப்போமா? இந்த கோடை நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டைப் பண்ணுறேன். பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. 1 2 3 ஃபஸ்ட் ரோவில் 1 2 3. ஆமாம் 1 2 3. இதில் வந்து சரத்குமார். ஓகே. ஜாவா 8 7 8. ஆமாம் 7 8. சரி 7 8 0 0க்கு 0 மட்டும் வந்திருக்கு. 9. அடுத்து பார்த்தீங்கன்னா நல் வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. 11 பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் கொஞ்சம் ரீடபிலிட்டி நல்லா இருக்குமோ? ஸோ எந்த இடத்துல ஸ்பேஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இவன் கன்வெர்ட் பண்ணிட மாட்டான்ல. இந்த இடத்துல வச்சோம்னா கன்வெர்ட் ஆவானா? ஸோ ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஓகே. இப்போ ரீடபிலிட்டி பெட்டராக இருக்கா? 1 2 3 சரத் குமார் ஜாவா 8 7 8.0 9 நல் 11 HTML. டோட் வேல்யூனா நான் அந்த இடத்துல எஃப்னு கொடுத்துருக்கலாம். டபுள்னு வந்ததுனால ஒரு வேலை இல்லையா? எஃப்னு கொடுத்தோம்னா பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? 8.00னா சிங்கிள் டைமென்ஷன் எடுத்துட்டாங்க. ஒருவேளை 8.3 கொடுத்து பார்ப்போம். 03னா ஏன்னா இதையும் கட்டாதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். வருது 0ங்கிறனால இக்னோர் பண்ணிடுச்சு போல கம்பைலர். அதர் வேல்யூ வரப்போ வந்துருச்சு. ஓகே. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கிளாஸ். இது வந்து ஆப்ஜெக்ட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஓகே. நீங்கள் இதை பார்த்தாலும் தெரியும். இந்த டேட்டா டைப்பை பாருங்கள். ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டராக இருந்தால் என்னவாக இருக்கும்? ஒன்று கிளாஸாக இருக்கும், இல்லைன்னா இன்டர்ஃபேஸாக இருக்கும். இது கிளாஸ் எனக்கு தெரியும்னாலும் நான் சொல்கிறேன் டேரெக்டாக. உங்களுக்கு போக போக ப்ராக்டிஸ் ஆகிடும். இந்த கிளாஸுக்குள்ளே நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். இதை பார்த்தீங்களா? இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸுமே என்ன பண்ணியிருக்கும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? எக்ஸ்டெண்ட் மீன்ஸ் நான் இன்னும் இந்த சீரீஸில் வந்து இது சொல்லலை. இது இன்ஹெரிட்டன்ஸ் நான் சொல்லலை. இல்லை, இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னு இதுக்குள்ள எக்ஸ்டென்ஸ், இந்த இடத்துல எக்ஸ்டென்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்கிறதா வச்சுக்கோங்க. இன்டர்னலாக இப்படி தான் இருக்கும் எல்லா கிளாஸஸுமே. நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இந்த ஆப்ஜெக்டால் என்ன பண்ண முடியும்? இதை வந்து ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கிளாஸுக்கும் பேரண்ட் கிளாஸ் என்னன்னா ஆப்ஜெக்ட் தான். அதனால தான் இவனால் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ண முடியுது. ஆப்ஜெக்டை தவிர்த்து வேற ஏதாவது டேட்டா டைப்பாக இருந்தால் அந்த டேட்டா டைப்புக்குரிய வேல்யூஸ் மட்டும்தான் 2 டைமென்ஷனல் அரேல ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜாக்கட் அரே சொல்லுவோமா, இல்லை இதுலேயே சொல்லிடுவோமா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோலேயே சொல்லிக்கலாம் ஜாக்கட் அரே. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், மறுபடியும் வேறு வீடியோ போடலாம். ஓகே, தேங்க்யூ.